வாங்க குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஆடு 3 குட்டிகள் பற்றி பார்க்கலாமா? அந்த ஆடு தன்னுடைய பிள்ளைகளுக்கு தினமும் புல்லு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குமாம். அந்த ஆட்டுக்குட்டிகளை எப்பயுமே காட்டு பக்கம் போகவே கூடாதுன்னு சொல்லுமா அந்த தாயாடு. ஏன்னா அந்த காட்டில் நிறைய கொடிய விலங்குகள் இருக்குது, உங்களை அடித்து சாப்பிட்டுடும், நீங்கள் எப்பயுமே காட்டு பக்கம் போகக்கூடாது, நான் அம்மாவே உங்களுக்கு புல்லு எடுத்துகிட்டு வந்து தினமும் தரேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த ஆடு. அந்த குட்டிகளும் சரிம்மா அப்படின்னுச்சான். ஒரு குட்டி மட்டும் என்ன பண்ணிச்சான், ஒரு விவசாயி தன்னுடைய மாட்டை காட்டுக்கு இட்டுட்டு போகலாம் வா, நிறைய புல்லு, மழை பெஞ்சிருக்கவே நிறைய புல்லு முளைச்சிருக்கும், வயிறார சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு அந்த மாட்டை விவசாயி காட்டுக்கு இட்டுட்டு போனாராம். அது கேட்ட ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சான், நம்மளுக்கும் நிறைய புல்லு கிடைக்கும், நம்ம நிறைய சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு குட்டி மட்டும் என்ன பண்ணிச்சான், காட்டுக்குள்ளே போயிடுச்சான் அம்மா கிட்ட சொல்லாதவே. அது போனதுமே என்ன பண்ணிச்சான், ஒரு நரி ஏய் நெல் நெல்லை, எனக்கு நல்ல விருந்து கிடைச்சிக்கிச்சு, இன்றைக்கி உன்னை அடித்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்குள்ளே தாயாடு வந்துடுச்சான். தாயாடு எங்களை போய் அடித்து சாப்பிட்றியே, அதை விட இது காட்டில் இவ்வளோ பெரிய பெரிய விலங்குகள்லாம் இருக்குது, அதுக்கு சிங்கராஜா ஒத்துக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிச்சான் நரி. சிங்கராஜாவே வேட்டையாடிடுவாடே அப்படின்ச்சான். அதுக்கு ஆடு சொல்லிச்சான் புத்திசாலித்தனமா, நீ சிங்கராஜாவே கொன்னுட்டின்னா நீ நிறைய விலங்குகள்லாம் நீ அடித்து சாப்பிட்லாம் சொல்லிச்சான் ஆடு. அதுக்கு நீங்கள் சரி போங்க அப்படின்னு சொல்லிச்சான் நரி. தாயாடும் குடு குடு குடுன்னு ஓடிய வந்தாங்களாம். வந்த பிறகு சிங்கராஜா வழியில் மாட்டிக்கிட்டார். எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டுச்சா சிங்கராஜா. என்னை பற்றி தெரியல, நான் எல்லா விலங்குகளையும் அடித்து சாப்பிடுவோம், நீங்கள் மட்டும் நான் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த ஆடு புத்திசாலித்தனமாக என்ன சொல்லிச்சான், சிங்கராஜா, நான் ராணியோட தோழி, நான் காகமும் அவங்களுடைய தோழி தான் தெரியுமா, நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் ராணிக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு சிங்கராஜா, அவசரப்பட்டு உங்களை சாப்பிட பார்த்தேனே, ராணி என்னை திட்டுவாங்க, நீ அவங்களுடைய தோழியா அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சிங்கராஜா அனுப்பி விட்டுடுச்சான். குடு குடு குடுன்னு நிற்காத ஓடி வந்தாங்களாம். அப்புறம் பார்த்தா ராணி மாட்டிக்கிச்சான். ராணி வந்ததும் எங்கே போகிறீங்க, நில்லுங்க, உங்களை கொன்று சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் ராணி. அதுக்கு அந்த புத்திசாலித்தனமாக அந்த ஆடு என்ன சொல்லிச்சான், ராணி, நானுடைய ராஜாவோடைய தோழி, நான் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிச்சான். எனக்கு தெரியாதே. ஓ, நீங்கள் ராஜாவோடைய தோழியா, உங்களுக்கு தெரியாது, நான் சாப்பிட பார்த்தனே, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் போங்கன்னு. அப்படியே அந்த தாயாடும் குட்டியும் நிற்காம குடு 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 குடுன்னு ஓடியாந்து தன்னுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்களாம். அது புத்திசாலியான ஆடு.